தூய மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில், அதுவும் ஒரு குறுகிய நேர்காணலில், குறுகிய நேரத்தில் கிளிநொச்சி கண்ணம்மாவுடன் இணைந்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர் நடித்து ஒளிபரப்பு இருக்கின்றது கண்ணம்மா திரைப்படம். கண்ணம்மா திரைப்படத்தில் கிளிநொச்சி கண்ணம்மா நடித்திருக்கிறார். இதில் ஏதாவது ஒற்றுமை இருக்குதா? ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப என்னுடைய அம்மா கேரக்டர்ன்றதால அது ஒற்றுமையா இருக்கலாம். அம்மா கேரக்டருக்கு கண்ணம்மா. அம்மா தான், என்னுடைய அம்மா தான் கண்ணம்மா அந்த படத்துல, நான் கண்ணம்மா இல்லை. நிந்தியா பொறுத்த வரைக்கும் குறும்படங்கள், அதுக்கு பிறகு இப்ப கண்ணம்மா திரைப்படம் முதலாவது திரைப்படம் எப்படி இருக்குது? இதுல நடிச்ச அனுபவம் நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு படம், அதுவும் முழு நட திரைப்படம் பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாம் உண்மையாவே சந்தோஷமான விஷயம். இதுக்கு முதல்ல எங்க டீமுக்கு தான் நன்றி சொல்லணும், இப்படி வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு. அந்த தந்த வாய்ப்பை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கும் சரியா பயன்படுத்திக்கன்னு நம்புறேன். கதை சொல்லி தான் இப்படி ஒரு கேரக்டருக்கு செய்கிறீங்கன்னு கேட்டாங்களா, இல்லாட்டி அவங்க இப்படி ஒரு படம் இருக்கு வாங்கன்னே ஓகே நான் செய்யறேன்னு சொல்லிட்டீங்க? இல்ல, எனக்கு இவையோட சேர்ந்து நடிக்கணும்னு, அதாவது இந்த டீமோட சேர்ந்து செயற்படணும்னு ஆசை இருந்தது. ஏன்னா இவை முதல் செய்த பாலநிலம் படத்துல அந்த ஹீரோயினுக்கு டப்பிங் பண்ணது நான், எந்த குரல்லாம் நான் கொடுத்துருந்தேன். அப்பவே அங்கிள் ராஜமகேந்திர சிங் அவங்க சொல்லியிருந்தவர் வந்து எங்களுடைய அடுத்த படைப்புல வந்து நின்றுட்டா நீங்கள் கட்டாயம் நடிக்கணும்னு சொல்லியிருந்தவர். அப்பவே ஒரு ஆசையை தூண்டிட்டு, அப்படி இருக்கும்பொழுது பிறகு இந்த படம் வரைக்குள்ள இவை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததாகவும் நான் தான் நடிக்கணும்னு சொன்னதாகவும் சொன்ன மாதிரி, அப்ப எனக்கும் கதை எந்த கேரக்டர் எல்லாமே உடைய சொன்னவே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்து நடிச்சேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் படத்துல பெரும்பகுதி நீங்க வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு கிட்டத்தட்ட பட குழுவோட முழுசா பயணிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்ல நீங்களும் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இந்த கதை ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சின்ன கேரக்டர் ஒன்று நானும் பண்ணியிருக்கிறேன், அதனால கதை தெரியாது. அப்ப உங்களுக்கு இந்த கதை எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட அது என்ன நெருக்கமாக வருது? என்னோட என்று பார்க்கும்பொழுது இப்ப இது ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த கதை மாதிரி சித்தரிச்சிருக்கு என்ன விளங்குதா. அப்ப ஒரு தாயினுடைய ஏக்கமா இருக்கட்டும், ஒரு வயசு வந்தும் திருமணமாகாத ஒரு பெண்ணினுடைய ஏக்கமா இருக்கட்டும், அப்ப அம்மா படுக்கையில் இருக்கிறா, எனக்கு இந்த பெண் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், அந்த பொம்பளை பிள்ளை தன் வாழ்க்கையை பார்க்குமா, அம்மா பார்க்குமா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து சுழண்டு கொண்டு இருக்கு. அப்ப அப்படியான ஒரு கதைன்றதால எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்காக நீங்கள் ஏதாவது வினைக்கிடல்கள் ஏதாவது வீட்டை நடிச்சு பார்த்து அல்லது ஷூட்டிங் ஏதாவது டைலாக்ல பாடமாக்கி? ஒன்றுமே இல்ல, எல்லாமே ஸ்பாட்ல சொன்னது, ஸ்பாட்ல நடிச்சது. லிங்க் டைலாக்கள் இல்ல அப்படியா? இருந்தது நாங்க நடிக்கும் பொழுது எங்களுடைய இசையமைப்பாளர் குழப்பி அடிச்செல்லாம் அப்படி எல்லாம் நிறைய பண்ணான விஷயங்கள் நடந்தது. அப்படி இருந்தும் இல்ல, நாங்க எங்களுடைய அந்த இடத்துல சொல்லிக்கலாம் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தந்துட்டோம். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன அப்புறம் ஸ்கிரிப்ட் தந்தது, அப்ப பார்த்ததுதான். எனக்கு பாடம் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை, நாங்க ஸ்பாட்ல தான் அவரை நடிப்போம். நல்ல விஷயம். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது எங்களோட சினிமாவுக்கு நல்ல ஒரு விஷயம். அதே தவிர இந்த உங்களோட சேர்ந்து பணியாற்றின எல்லாருமே வந்து பெரும்பாலும் நடிகர்கள் ஏற்கனவே பிரபலியமானவங்க அல்லது நிறைய படங்கள்ல நடிச்சவங்க. எங்களோட சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய தொடர்ச்சியா நடிச்சு கொண்டிருக்கோம் மூணு நாடகங்கள். அப்படி அவங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் இல்லாட்டி நீங்க என்ன விஷயங்களை பெற்றுக்கொண்டீங்க? இன்னும் நிறைய ப்ரொஜெக்ட் செய்யணும்னு ஆசை வந்தது. அதுவும் குறிப்பா இவங்களோட இந்த டீமோடய திருப்ப ஏதாவது படம் பண்ணிட மாட்டோமான்ற ஆசை வந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு சேஃப்டியா நான் ஃபீல் பண்ணினேன் நான். மற்றும்படி நடிப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே டஃப் கொடுத்த மாதிரி. இப்ப அங்களோட நடிப்பு, என்னுடைய அப்பாவுக்கு தான் ராஜமகேந்திர சிங் அங்க நடிச்சிருந்தவர். அப்ப அவரோட நடிப்பை பாரு எனக்கு புரிஞ்சு போகும், எங்களுடைய மூத்த கலைஞர் இல்லையோ. அப்ப அவர்கிட்ட நடிப்பு இப்படி இருக்குன்றதுல அங்கால அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தா எங்களுடைய சபேசனன். அப்ப சபேசனன் நடிப்பு பார்க்கல ரைட். அப்ப ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஒரு நடிப்பு போய் கொண்டிருக்குது. அந்த வகையில என்ன நடிப்பும் அவங்களுக்கு இதா போனது நான் நம்புறேன். அது மாத்திரம் இல்லாம இவையிலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டேன். என்னுடைய நடிப்பு திறமையில இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம்ன்ற ஒரு ஆசை வந்தது, நிறைய கற்றுக்கொண்டேன். இது உங்களோட முதலாவது முழுநிலை திரைப்படம், குறும்படங்கள். அதை தாண்டி நிறைய திரைப்படங்கள்ல உங்களை ஒரு மெயின் கேரக்டர் என்ற பின்னணி குரலா நாங்க பாக்குறோம். அது நீங்க ஏற்கனவே சொன்ன பாடல் எல்லாம் இருக்குது. அண்மையில வந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் பார்த்தேன். அப்படி இருக்கீங்க, இந்த ஒரு பின்னணி குரல் கலைஞரா உங்களோட பணி அது எவ்வளவு இலகுவா இருக்கு, அல்லது அப்படி வரும்போது நீங்கள் என்ன டிஃபிகல்டிஸை எதிர்நோக்குறீங்க? ஏன்டா எங்கட நாங்கள் பேசியதையே நடிச்சதையே டப் பண்ண வரும்போது எங்களுக்கே சிரமமா இருக்கு. அப்படி இருக்க இன்னும் ஒரு ஆளுக்கு நீங்க குரல் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களை எப்படி தயார்படுத்துறீங்க? எனக்கு வந்து முதல்ல இப்படி நான் குரல் கொடுக்க போறேன்னா அந்த கேரக்டர், அந்த பொம்பளை பிள்ளைங்க கேரக்டர் கேட்பேன். அப்ப அந்த கேரக்டர் வந்து எனக்கு பொருந்துமானதான் முதல் பார்ப்பேன். அப்போ ஒரு பொம்பளை பிள்ளைங்க கேரக்டர் இந்த கேரக்டர் அந்த பொம்பளை பிள்ளை நடிச்சிருக்கேன்னு சொன்னா அந்த குரல் எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அதை தாண்டி நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன இசைவாக்க மாட்டேன் வச்சிருவேன். என்னன்னு சொன்னா கொஞ்சம் போல்டா வேணும்னா இந்த குரல் ஏற்கனவே கொஞ்சம் போல்டா தான் இருக்கும். அப்ப இதுவே சாஃப்டா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி குரல் வேணுமோ அதே மாதிரி என்னால பக்காவா பண்ணி கொடுக்கேன். ஒரு முழு நில திரைப்படத்தில் ஒரு முழுமையான கதாபாத்திரம். எனக்கு தெரிஞ்சு நடிப்புக்கு ஸ்கோர் பண்ணி இருக்கிறீங்க, அங்கால பாட்டு அது சார்ந்த இதுகள் எல்லாம் இருக்கு. எல்லா விதமான உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி ஆன விஷயங்கள்லாம் படத்தில் இருக்கு. ஒரு நிறைவான முதலாவது முழு நில திரைப்படமா இது
இருக்குமென்று நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நிந்துஜா. அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்தடுத்த திரைத்துறை சார்ந்த பயணங்களும் வந்து வெற்றியடைய இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்துறோம். 24ஆம் தேதி கண்ணம்மா திரையரங்குக்கு வருது. யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து கிளிநொச்சி, மட்டக்களப்பு, கொழும்பு, வேறு சில இடங்களிலும் திரையிடுவதற்கு படக்குழு தயாராக இருக்குது. தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளில் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளையும் திரையிடப்படுது. எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அழைப்பு ஒன்று விடுத்துடுங்க. எல்லாரும் வாங்கோ. முதல்ல 24ஆம் தேதி சனிக்கிழமை எங்களுடைய ராஜா தியேட்டருக்கு வாங்கோ. அதை தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் எங்களுடைய படம் திரையிடப்படம் இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் போய் பாருங்கோ. கிளிநொச்சி கண்ணம்மாவில் நடிச்சிருக்கின்றதால வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவை தந்துருங்க.